அப்படின்றத வந்து அவர் என்ன டிஃபைன் பண்ணுறாரு அப்படின்னா, அதை வந்து லீஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங்ஸ் இன் அவர் லைஃப் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து லைஃப்பை வந்து நம்ம ப்ரையாரிட்டிஸ், அதாவது எதை முதல்ல நம்ம வச்சுக்கணும், எதை இரண்டாவதாக வச்சுக்கணும், எது நமக்கு தேவையில்லை அப்படின்னு கண்டிப்பாக வாழ்க்கையில் வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கணும். அது தெரியாமல் ஒரு பிளைண்டாக நம்ம வந்து நம்மளோட பாத்தை வந்து லீட் பண்ண முடியாது. அதனால எப்பவுமே செட் ப்ரையாரிட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இன் யுவர் லைஃப். ஸோ விச் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட், விச் இஸ் லெஸ் இம்பார்ட்டன்ட், விச் இஸ் லீஸ்ட் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு கண்டிப்பாக நம்ம வந்து நம்மளோட ப்ரையாரிட்டிஸை வந்து நம்ம செட் பண்ணிக்கணும். அப்போ வந்து ஒரு மாணவன் வந்து அதை பார்த்துட்டு, சார் அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன மினிஸ்கியூல் ஆஃப் ஏர் பாக்கெட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது சின்ன சின்ன பாக்கெட்ஸ், ஒரு காற்று போகிற அளவுக்கு இடங்கள் இருக்கு அப்படின்னு அவர் வந்து ஒரு மாணவர் வந்து கேட்குறாரு. அப்போ அந்த வாத்தியார் வந்து சிரிச்சுக்கிட்டே வந்து பக்கத்தில் ஒரு கொக்கோலா வச்சிருக்காரு. அதை எடுத்து ஓப்பன் பண்ணி அதில் ஊற்றுறது. அது வந்து நிறையுது, திரும்பவும் அதில் வந்து ஃபுல் ஆகிடும். அதாவது என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, நம்ம வந்து எவ்வளோதான் வந்து வாழ்க்கையில் வந்து பிஸியாக இருந்தாலும், எவ்வளோதான் வாழ்க்கையில் வந்து நம்ம வந்து டிஃபிகல்ட் திங்ஸை வந்து நம்ம ஃபேஸ் பண்ணாலும், அந்த இடத்துல வந்து நமக்கு வந்து தெர் இஸ் லிட்டில் பிட் ஆஃப் ஸ்பேஸ் ஃபார் ஃபன். அதாவது வந்து எப்பவுமே வந்து படிப்பு 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 அப்படின்ட்டு ரொம்ப டென்ஷனாக இருக்கும்போது வந்து நமக்கு வந்து ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு வந்து நம்ம வந்து டைம் இருக்குது, அதை நம்ம வந்து மறந்துடக்கூடாது அப்படின்ற மாதிரி அவர் வந்து அதை சொல்லி வந்து இந்த லைஃப் பாடத்தை வந்து எல்லாருமே வந்து புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி ப்ரையாரிட்டிஸ் செட் பண்ணி வாழ்க்கையில் கோல்ஸ் வச்சு வாழ்க்கையில் முன்னேறுங்க அப்படின்னு சொன்னார். ஸோ ஐ விஷ் யூ ஆல் த வெரி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாம்ஸ் அண்ட் ஃபியூச்சர். ஸோ எல்லாருமே நல்லபடியாக படித்து நல்ல வாத்தியார்கள் அமைந்திருக்கார்கள் உங்களுக்கு, அவங்கள பயன்படுத்தி நல்ல முறையில் பயன்படுத்தி நல்லபடியாக படித்து பெரிய ஆட்களாக வரணும். எல்லாரும் டாக்டர்ஸ், என்னோட கொலீக்ஸ் சொன்ன மாதிரி நாங்கள் இருக்கிற இந்த மேடையை விட நீங்கள் எல்லாம் பெரிய மேடைக்கு வந்து நீங்கள் எல்லாம் வந்து சீஃப் கெஸ்ட்டாக வரணும்னு என்னோட வாழ்த்துக்கள். உங்களுக்கு வாய்ப்பு கொடுத்த ஆசிரியர்களுக்கு நன்றி, வணக்கம். ஆசிரியர் பெருமக்களே, அன்புள்ள நிகழ்வுகளே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். உண்மையை சொல்றேன், தமிழ் புக்கு எடுத்தா ஐயோ இது தகராறு நமக்கு வராது. ஆங்கிலம் புக்கு எடுத்தாக்கா இது கலங்கம், கணக்கு கஷ்டம், அறிவியல் அறுவர், வரலாறு வராது, புவியியல் புரியாது. இதுதான் அப்போ என்னுடைய நிலைமை. ஆனா அந்த நிலைமையை மாற்றியது இந்த பள்ளிக்கூடம் தான். இந்த பள்ளிக்கூட ஆசிரியர்கள் தான் அந்த நிலைமையை மாற்றினாங்க. அதாவது படி 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 படின்னு சொல்றது முக்கியம் கிடையாது. மாணவர்களுக்கு படிக்க வேண்டும் என்ற ஆர்வத்தை தூண்ட வேண்டியதுதான் ஆசிரியர்களுடைய கடமை. அந்த கடமையை இந்த பள்ளிக்கூடம் நன்றாக செய்ததால் தான் இவ்வளவு பேரும் இங்கு அமர்ந்திருக்கின்றார்கள். வருங்காலத்தில் நீங்களும் இங்கு வந்து அமரப்போகின்றீர்கள். தாமஸ் ஆல்வா எடிசன் வந்து பல்பு கண்டுபிடிச்சார். பல்பு கண்டுபிடிச்சப்போ பல தடவை முயற்சி பண்ணி, ஒரு 100 தடவை முயற்சி பண்ணி, அதுக்கப்புறமா 100வது தடவையே பல்பு கண்டுபிடிச்சார். அது எரிய வச்சப்போ இன்னொரு சயின்டிஸ்ட் ஒருத்தர் சொன்னார், கடைசியா 100வது தடவையா பல்பு எரிய வச்சுட்டீங்க, இதுதான் பெரிய பிரமாதம் அப்படின்னாரு. அப்போ தாமஸ் ஆல்வா எடிசன் சொன்னாரு, அற்புதமா ஒரே ஒரு வார்த்தை சொன்னார், பல்பு எரியாமல் இருக்கிறதுக்கு எனக்கு 99 வழிகள் தெரியும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதாவது தவறுகளை செய்ய 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 தான் நம்ம வந்து பண்படுவோம், அப்பதான் நமக்கு வந்து வெற்றிகள் கிடைக்கும். அதனால இந்த வயசுல பள்ளிக்கூடத்துல என்ன தவறு வேணாலும் செய்யுங்க. ஏன்னா நீங்க வந்து ஆசிரியர்களுடைய பாதுகாப்புல இருக்கிறீங்க. தவறுகள்னா வந்து படிப்புல நான் சொல்றேன், என்ன தப்பு நடந்தாலும் அவங்க உங்களை வந்து திருத்துவாங்க. ஸோ அந்த பொறுப்பு வந்து ஆசிரியர்கள் வந்து நல்லபடியா இந்த பள்ளிக்கூடத்துல செய்வாங்க அப்படின்ற நம்பிக்கை இன்னமும் எனக்கு இருக்கின்றது. இந்த பள்ளியினுடைய நிறுவனர் மகாத்மா பாண்டியன் சொன்ன மாதிரி முயற்சி திருவினையாக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது ஆக்சுவலா என்னன்னா, ஆசிரியர்களின் முயற்சி மாணவர்களை திருவினையாக்கும், அதுதான் உண்மை. அதனால ஆசிரியர்களுடைய சொற்படி நடந்து நல்லபடியா வாழ்க்கையை முன்னு பண்ணணும் அப்படின்னு சொல்லி உங்க எல்லாரையும் கேட்டுக்க. நன்றி, வணக்கம். கணேஷ் அவர்கள் நமது பள்ளிக்கு அடிக்கடி வந்து நம்மை சந்திக்கிற மாணவர்களே முக்கியமானவர். கடந்த 2 ஆண்டுகளாக மிக குறைவாக மதிப்பெண் எடுக்கின்ற சிலவர்கள் பகுதி மாணவர்களுக்கு நான் சில புத்தகங்கள் புத்தகங்கள் நகலெடுத்து தர வேண்டும் என்று கோரிக்கை வைத்தோம். அதனை முழுமையாக நிறைவேற்றி 2 ஆண்டுகளாக
ஆண்டுக்கு வேண்ட அவர்களோட நண்பர்களும் சேர்ந்து செலவு செய்திருக்கிறார்கள். சென்ற ஆண்டு 95 பேட்டில் இருந்த மாணவர்கள் அவரை தேர்ந்தெடுக்கிறார்கள். அவர்களை இந்த கூட்டத்திலே வாழ்க்கையுடன் அவரை உரையாற்றி வருமாறு அழைக்கிறேன். மேலும் ஒரு செய்தி நம்ம இங்கே வந்து உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டாக தான் இன்னும் வந்திருக்கேன். ஏன் சொல்கிறேன்னா, நாங்கள் படித்தபோது பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் பேண்ட்டு, நேவி ப்ளூ பேண்ட்டு, ஒயிட் ஷர்ட், இதுதான் எங்கள் ஸ்கூல் யூனிஃபார்ம். அதனால தான் அதே ட்ரெஸ்ஸை போட்டு திருப்பி வந்திருக்கேன். அதனால தான் சொல்கிறேன், ஸ்டூடெண்ட்டாகவே திருப்பி வந்திருக்கேன். ஒரே ஒரு சின்ன வருத்தம் இருந்தது. அப்போ பாக்கெட்டில் ஒரு பேட்ச் இருக்கும். பேட்ச் கிடைக்கலன்னு யோசிச்சுட்டே இருந்தேன். ரொம்ப சங்கடமாக இருந்தது. நம்ம கொடி கொடுத்துட்டாங்க. ஸோ அதுவும் திருப்தி ஆகிடுச்சு. வாழ்த்துக்கள் சார். நான் இங்கே 7th தான் வந்து சேர்ந்தேன். 6th வரைக்கும் நான் பெசனாரில் இருந்தேன், வேறு ஸ்கூலில் படித்தேன். அதுதான் ஃபஸ்ட்டு நான் போன ரூம். இன்னும் ஞாபகம் இருக்கு எனக்கு. முதல் நாள் ஒயிட் கலர் ஹாஃப் பேண்ட், ஒரு ப்ரௌன் ஸ்ட்ரைப் ஷர்ட் போட்டுட்டு உள்ளே நடந்து வரேன். 7th C உள்ளே வந்து பார்த்தா ஒரே கூட்டம். நான் நினச்சேன் சரி நிறைய பேர் இன்றைக்கி என்ன மாதிரி சேர்ந்துருக்காங்க போல இருக்குது, அப்புறமா கிளாஸ் பிரித்து வைப்பாங்கன்னு. அப்புறம் ப்ரேயர் முடிஞ்சுது, திருப்பி உள்ளே போனால் அதே கூட்டம் இருந்தது. அட்டண்டன்ஸ் எடுத்து பார்த்தா 107 பேர் கிளாஸில். ஃபஸ்ட்டு பீரியட் வந்து கிட்டத்தட்ட 10-15 நிமிஷம் அட்டண்டன்ஸ் எடுக்கவே போயிடும். அதை பார்த்தோன்னே நான் ஃபஸ்ட்டு பயந்துட்டேன். ஏன்னா நான் நல்லா படிக்கிற பையன்லாம் கிடையாது. திருப்பி சொல்கிறேன், அதனால தான் சொன்னேன் உங்களை மாதிரி வந்திருக்கேன். அதனால் நீங்களாம் நல்லா படிக்கணும்னு அர்த்தம் இல்லை. ஃபஸ்ட்டு மிட்டம் நடந்தது. அதில் பார்த்தா 42வது ரேங்க்கு. எப்பயுமே ஒரு 10, 12, 13 அந்த மாதிரி ரேங்க் கிடைக்கும். பழைய ஸ்கூலில் 35 பேர் தான். அதனால் அப்பாட்ட ஏதோ சொல்லி சைன் வாங்கிடுவேன். 42வது ரேங்க் வாங்கின உடனே போய் காமிச்சா எங்கள் அப்பாவுக்கு அப்படியே ஷாக்கு திட்டுறாரு. அப்புறம் நான் சொன்னேன் 35 பேர் எடுக்கிறதுல 10லேருந்து 12 எடுத்தேன். இப்போ 107 பேர், கணக்கு சரியாக தான் வரும், கூட்டி கழிச்சு பாருங்க அப்படின்னு சைன் போட்டேன். நான் 2 பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஒன்று வந்து எங்கள் கிளாஸில் நடந்த சம்பவம். இதை சொல்ல நான் பெருமைப்படுறேன். என்னோடய ஃப்ரெண்டு தான் அவன். பேர் மட்டும் சொல்ல விரும்பலை, கோச்சிக்காதீங்க. 12வது படிக்கிறோம், 12th A இந்த ரூம். அப்போ வந்து ஆஃபலி முடிஞ்சோடனே ரிவிஷன் நடக்கும். ரிவிஷன் முடிஞ்சு டெஸ்ட் பேப்பர் கொடுப்பாங்க. கெமிஸ்ட்ரி பேப்பர் அன்றைக்கி கொடுக்குறாங்க. நம்ம மாட்டேங்க 45 பக்கம் எழுதியிருக்கணும். ஆனால் சார் போட்டிருக்கிற மார்க் 0. அவர் கூப்பிட்டு அவனை படிக்க சொன்னார் கிளாஸில். ஏன் சொல்கிறேன்னா இதை அவனை டீக்ரேட் பண்ணுறதுக்காக அப்படிலாம் இல்லை. அவர் என்ன சொன்னார்னா, நீ 45 பக்கம் எழுதியிருக்க, இதை 0 போட்டோன்னா என்ன தப்பாக நினைப்பாங்க. ஏதாவது ஒன்றாவது அவன் கரெக்டாக எழுதிருக்கணும்ல. 40 பக்கத்தில் மார்க், ஒரு பேஜுக்கு 1 மார்க் போட்டால் கூட 42 மார்க். அப்போ 150க்கு பாஸ். ஆனால் இன்றைக்கி அவன் ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியில் ஹெட்டாக இருக்கான், சம்பாதிக்கிறான். 1 வருஷம் மாதம் 1.5 லட்ச ரூபா அதிகமாக சம்பாதிக்கிறான். ஏன் சொன்னால் மார்க்குங்கிறது வந்து ஒரு அளவுகோல் மாதிரி வச்சுருக்காங்க. அது தானாக நடக்கும். 0 எடுத்தவன் அங்கே இருக்கான் பாருங்கள். அந்த மாதிரி எல்லாருக்கும் நடக்கும். அந்த ஒரு பகிர்வை சொல்ல விரும்புகிறேன். இன்னொரு குட்டி கதை சொல்லிட்டு முடிச்சிடுறேன். ஒரு பையன் இருந்தான். எல்லாருக்குமே ஒரு வீக் சப்ஜெக்ட்னு ஒன்று இருக்கும், கரெக்டாக? எனக்கு வீக் சப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா தமிழ். வரவே வராது. ததிங்கினத்துவம் கூட சொல்ல மாட்டேன். இப்போ தான் கரெக்டாக சொல்லலாம். தமிழ் ததிங்கினத்துவம் வாங்க, அந்த ததிங்கினத்துவமே சரியாக சொல்ல மாட்டேன். அந்த மாதிரி ஒரு பையன் இருந்தான். ஸோ அவருக்கோட கிளாஸ் டீச்சர் பேர் வந்து ராமகிருஷ்ணன் இருந்தார். அவனுக்கு அளவு பெருந்த மரியாதை ஆசிரியர் மேலே. அவர் என்ன சொன்னாலும் கேட்டுருவோம், ஆனால் படிப்பு மட்டும் அந்த சப்ஜெக்ட் வராது. அது ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் நீங்களே வச்சுக்கோங்க, நான் சொல்ல விரும்பல. அன்றைக்கி அந்த எக்ஸாம் எல்லாத்துலேயும் மார்க் எடுத்துருமா, இதில் மட்டும் எப்பயுமே கம்மியாகும். அந்த எக்ஸாமில் சுத்தமாக படிக்கவும் இல்லை. என்ன பண்ணால் தெரிஞ்சதெல்லாம் எதில் எழுதிட்டு மற்ற எல்லா பக்கமும் சார் நீங்கள் தான் என்னை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி ராமகிருஷ்ணன் 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 பேர் எழுதிட்டான். கிட்டத்தட்ட ஒரு 30 பக்கத்துக்கு டைம் இருக்கிற வரைக்கும். இது திருத்தின வார்த்தையாக பார்த்துட்டு கோபம் வந்துட்டு வேற யாரும் அவரை திருத்தலை போட்டுட்டு ரொம்ப கோவப்பட்டு 0 போட்டு அவுட் ஆஃப் 100 போட்டார். நார்மலாக 0 போடுவாங்க 2 பக்கமும் டேஷ் போட்டு, ஏன்னா பக்கத்தில் 6, 1 ஏதாவது போட்டுருவாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த வாத்தியார் வந்து ரொம்ப கோவப்பட்டு 2 0 போட்டு 100 போட்டு அனுப்பிச்சி விட்டார் பேப்பரை. எப்பவுமே திருத்துறது ஒருத்தர், மார்க் பார்த்து போகிறது வேறு ஒருத்தர் இருப்பாங்க. ஸோ பார்த்தவருக்கு 66 மாதிரி தெரிஞ்சிருச்சு. அது
ஸோ 66 அவுட் ஆஃப் 100 போட்டு அவனை பாஸ் பண்ணி விட்டாரு. இது கதையாக கேட்க ரொம்ப காமெடியாக இருக்கும். பட் நான் ஏன் சொல்ல விரும்புகிறேன்னா, உங்கள் ஆசிரியரை நம்புங்க, அவர் சொல்கிறத கேளுங்க, ஆட்டோமேட்டிக்காக முன்னேறிடலாம். தானுக்கா உருப்பிடலாங்கிறதுக்கு நான் சார்ந்தேன். மகிழ்ச்சி. தேங்க்ஸ். நன்றி திரு மகேஷ் அவர்களே. நமது பற்றி இயற்கை ஆசிரியர் திருமதி லட்சுமணன் அவர்கள். அவருக்கு வணக்கம். உழைப்பாலே உயர்ந்தாலும், உயர் பொருளாலே உயர்ந்தாலும், செல்வ செழிப்பாலே உயர்ந்தாலும் உள்ளத்தின் ஓரத்தில் பொறாமை உண்டு உலகத்தால். ஆனால் சிறுவிதையால் அங்கு அரும்புகின்ற இளம்பூவாம் மாணவ செல்வங்களின் உயர்வு கண்டால், ஒழுக்கத்தின் மேன்மை கண்டால், பதவியிலே உயர்ந்திருந்தால், பாரில் சிறப்பாய் வளர்ந்திருந்தால் மகிழ்ச்சி அடையும் உள்ளம் ஒன்று உண்டு என்றால் அதுதான் ஆசிரியர்கள். முன்னாள் மாணவர்களை பார்த்து ஆசிரியர்கள் பெருமைப்படும் நேரம் இது. இன்று சுதந்திரம், இன்பச் சுதந்திரம், நெஞ்சம் மகிழும், நினைவெல்லாம் இனிக்கும். சும்மா கிடைக்கவில்லை சுதந்திரம். செக்கிழுத்து ரத்தம் சிந்தி தன்னலம் இழந்து பிறர் நலம் காக்க பெரும்பாடுபட்டு வெள்ளையனை வெளியேற்ற வெந்து நெந்து உணர்ச்சி பெருக்கால் உத்தமர் உதிரம் சிந்திய உத்தமர்களின் உன்னத நினைவு இன்று வர வேண்டும். நாம் இன்பம் பெற வேண்டும். பெற்ற சுதந்திரம் பேணி காக்க இன்று புதிதாய் பிறந்தோம் என்ற புத்துணர்வோடு புறப்படுங்கள். இளைய சமுதாயமே எழுவீர். ஏற்றமிகு இந்தியாவை உருவாக்கும் வருங்கால சிற்பிகளே, உங்கள் வண்ண கனவுகளில்தான் இந்தியாவின் எழில் வல்ல கோணம் பின்னி கிடைக்கிறது. கடமை உணர்ந்து பெற்றோரை பணிந்து பெரியோரை போற்றி ஆசானை அடிபணிந்து ஆன்றோனாய் சான்றோனாய் அகமகிழ்வோடு அடியெடுத்து வைத்தால் அடிச்சுவற்றில் ஆரம்பமாகும் இன்பச் சுதந்திரம். அன்பான சமுதாயம், அதை வளமாக்கும் பண்பும் மாணவர்களே உங்கள் கையில். வாழ்க பாரதம். ஜெய்ஹிந்த். அமர்ந்திருக்கும் தலைமை ஆசிரியர் அவர்களுக்கும் ஆசிரியர் பெருமக்களுக்கும் என்னுடன் பயிலும் மாணவர்கள் அனைவருக்கும் மற்றும் இவ்விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக வருகை தந்திய அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் வ.உ.சி. சிதம்பரனார் பற்றி உங்கள் முன் சில வினாடிகள் பேசலாம் என வந்துள்ளேன். சுதந்திரம் எனது பிறப்புரிமை என்று முழங்கினார் திலகர். நம் நாடு ஏறக்குறைய 300 ஆண்டுகள் ஆங்கிலேய ஆட்சிக்கு அடிமைப்பட்டு வருகிறது. திலகர் நம் நாடு விடுதலை பெற அரும்பாடுபட்டார். திலகர் என போற்றப்பட்ட தீர சிதம்பரனார் விடுதலைக்கு உழைத்த வீரராக விளங்கினார். விளையும் பயிர் முளையிலேயே தெரியும் என்பதற்கேற்ப அவர் இளமையிலேயே அஞ்சா நெஞ்சமுடையவராக விளங்கினார். இவர் வள்ளியம்மை என்னும் மங்கையை மணந்து தூத்துக்குடியில் வழக்கறிஞரால் தம் வாழ்வை தொடங்கினார். நீதிக்கும் நேர்மைக்கும் உறைவிடமாய் திகழ்ந்தார். வாணிகத்தின் மூலம் தம் நாட்டை கைப்பற்றிய ஆங்கிலேயரின் வாணிகத்தை குறைத்து தம் நாட்டை விட்டு விரட்ட முடிவு செய்தார் திலகர். அதனால் சுதேசி கம்பெனி பெயருடன் ஒரு நிறுவனத்தை தோற்றுவித்து ஆங்கிலேயருக்கு எதிராக கப்பலோட்டி காட்டினார். எனவே கப்பலோட்டிய தமிழன் என்னும் பட்டத்தையும் பெற்றார். சிதம்பரனாரை அடக்காவிட்டால் தங்கள் ஆட்சி ஆட்டம் கண்டுவிடும் என எண்ணிய ஆங்கிலேயர் ஆட்சிக்கு எதிராக மக்களை தூண்டிவிட்டனர். சிதம்பரனாருக்கு நாடு கடத்தும் தண்டனை விதிக்கப்பட்டது. இந்நாட்டில் பிறந்தவனுக்கு இந்நாட்டிலேயே வாழ உரிமை இல்லையா என்று எங்கிருந்தவனோ கூறிய தீர்ப்பை கேட்டு சிதம்பரனாருக்கு 6 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. சிறையில் கல்லுடைத்தும் செக்கிழுத்தும் கசையடிப்பட்டு சிறுமையிட்டார். வேந்தரை போல வாழ்ந்த அவர் கேழ்வரகுக்குள் குடித்து வேதனைப்பட்டார். இதை கேட்ட பாரதியார், மேலோர்கள் வெஞ்சிரையில் வீழ்ந்து கிடப்பதும் நூலோர்கள் செக்கடியில் நோவதும் காண்கிலே என்று நெஞ்சம் குமர சுதந்திர அன்னையிடம் முறையிட்டார். வறுமையின் திருவுருவாய் 6 ஆண்டுகள் கழிந்து சிறையில் இருந்து வெளிவந்தார். என்ன கொடுமையோ, அவர் நீண்ட நாள் வாழவில்லை. அவரை காட்டிய வறுமையும் நாட்டு மக்களின் கோழைத்தன்மையும் அவர் நெஞ்சத்தை வருத்தின. சிதம்பரனார் மறைந்தாலும் அவர் புகழ் மறையாது. நாடு விடுதலை பெற்றதும் சுதந்திர இந்திய கப்பலுக்கு வ.உ.சி. பெயரிட்டு அதனை போற்றி சென்னை துறைமுக வாயிலில் அவர் சிலையை நிறுவியுள்ளது. இத்துடன் முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஜெய்ஹிந்த். முற்றல் கடகிட ஏறிய சாரும் பனிமலர் ஏறிய தேனும் காட்சி பாகிட ஏறிய சுவையும் நனி பசு பொழியும் பாலும் தென்னை நல்கிய குளிர நீரும் இனியன என்பேன் எனினும் தமிழை எண்ணுகிறேன் கண்டேன்.
அந்த அன்னை தமிழை வணங்கி அன்பையும் அறிவையும் ஆற்றலையும் தோற்றுவிக்கக்கூடிய ஆவிச்சி பள்ளியின் இந்த அவையை வணங்கி என் உரையை துவங்குகிறேன். திரு கனகசபை சார் அவர்களிடம் ஒரு வேண்டுகோள். நான் கொஞ்ச நேரம் அதிகம் பேச வேண்டியதாக இருக்கும், பேசலாங்களா? ஏன்னா இப்போ இல்லை, கிளாஸ் படிக்கும்போதே நான் அதிகமாக பொழுதும் சிறப்பாக கொண்டாடி வருகின்றோம். குடியரசுத் தலைவர், பிரதமர், மத்திய அமைச்சர்கள், மாநில முதலமைச்சர்கள், மாநில அமைச்சர்கள், மாவட்ட ஆட்சியர்கள், திரை நட்சத்திரங்கள், தொழிலதிபர்கள், முக்கிய பிரமுகர்கள் என பலரும் இந்த விழாக்களில் பங்கேற்று சிறப்பு விருந்தினர்களாக இருந்து இந்த விழாவிற்கு சிறப்பை சேர்த்து வருகிறார்கள் நாளைக்கு. ஆனால் அதிலே இந்த ஆவிச்சி பள்ளியில் நடைபெற்றக்கூடிய இந்த விடுதலை நாள் விழா என்பது சற்றே வித்தியாசமானது, வியப்பூட்டுவது, வினோதமானது, விந்தை மிகுந்தது, ஏன் விசித்திரமானது. காரணம், இந்த ஆவிச்சி பள்ளி நினைத்திருந்தால், இந்த நிர்வாகம் நினைத்திருந்தால் ஒரு அரசியல் தலைவரையோ அல்லது ஒரு திரை நட்சத்திரத்தையோ அல்லது ஒரு விளையாட்டு வீரரையோ அல்லது முக்கிய பிரமுகர்களை அழைத்து இந்த சுதந்திர தின விழாவை இங்கு கொண்டாடி இருக்கலாம். ஆனால் வாழ்க்கையில் யாரும் எட்ட முடியாத இடத்தை இங்கு இருப்பவர்கள் யாரும் எட்டவில்லை. எதிர்பார்த்த அளவை கூட இன்னும் நாங்கள் தொடவில்லை. இருப்பினும் எங்களையும் அங்கீகரித்து இங்கு சிறப்பு விருந்தினராக அழைத்திருக்கும் அந்த மாண்பு இருக்கிறதே, உண்மையிலேயே அது பாராட்டுதற்குரிய மாண்பு. ஏனென்றால் இங்கு நாங்கள் சிறப்பு விருந்தினர்களாக வந்ததற்கு நாங்கள் பெருமைப்படுகிறோமோ இல்லையோ, இங்கு நாங்கள் பயின்ற முன்னாள் மாணவர்களின் அடிப்படையில் நாங்கள் நிச்சயமாக பெருமைப்படுவோம். அதற்காகத்தான் சொல்கிறேன், இப்படிப்பட்ட மாண்போடு எங்களை அழைப்பதற்கு இந்த நிர்வாகத்திற்கு மிக்க நன்றி வழங்கப்பட்டிருக்கின்றோம். பல கோடி பாராட்டுகள் உண்மையிலே. அது மட்டும் இல்லாமல் சுதந்திரம் என்ற விஷயத்தையே நான் சுவாசிக்க தொடங்கியது முதலில் இந்த ஆவிச்சி பள்ளியில் தான். 1984ஆம் ஆண்டு இந்த ஆவிச்சி பள்ளியில் 6ஆம் வகுப்பு சேர வேண்டும் என்ற ஆர்வத்தில் நானும் எழுதினேன் என்ட்ரன்ஸ் எக்ஸாம். ஃபெயில் ஆகிட்டேன், இடம் கிடைக்கல. இருந்தாலும் இந்த பள்ளியில் சேர்த்து விட வேண்டும் என என்னுடைய பெற்றோர்கள் மிகுந்த ஆர்வம் கொண்டிருந்தார்கள். ஆகையால் அரசு ஊழியராக இருந்த அதே சமயத்தில் திரைத்துறையில் இருந்த என்னுடைய தந்தை திரு சண்முகம் என்கிற கலைப்பித்தன் ஏவிஎம் நிறுவனத்தின் தலைவர்களை சந்தித்து எனது மகனுக்கு இடம் வேண்டும் என்று கேட்டார். என் தாயும் தந்தையும் அழைத்துக் கொண்டு இடம் கேட்டார்கள். அப்போது அவர்களால் எனக்கு இடம் கொடுக்க முடியவில்லை. ஏனென்றால் இந்த பள்ளியை பொறுத்தவரை இந்த இடம் கிடைப்பது என்பது அவ்வளவு அரிதான விஷயம், அவ்வளவு எளிதில் இடம் கிடைக்காது. இருப்பினும் ஈவராவுக்கு இடம் கொடுக்கலாமே என்று 2 குரல்கள் எனக்காக சிபாரிசு செய்தன. ஒன்று, முன்னாள் நடிகரும் மூத்த பத்திரிகையாளருமான திரு சோ ராமசாமி அவர்கள், மற்றொன்று சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள். இந்த இருவரும் இமயங்கள் சொன்னபோது கூட எனக்கு இங்கு இடம் கிடைக்கவில்லை. ஏனென்றால் அந்த அளவிற்கு இங்கு இடம் கிடைப்பது என்பது அவ்வளவு கஷ்டமான காரியம். ஆகையால் மிகுந்த வருத்தத்தோடு நான் 6ஆம் வகுப்பில் இதே ஆவிச்சி ஏவி நிறுவனத்திற்கு சொந்தமான ஏவி மெய்யப்பர் மெட்ரிகுலேஷனில் 6ஆம் வகுப்பு சேர்க்கப்பட்டேன். 6ஆம் வகுப்பு, 7ஆம் வகுப்பு, 8ஆம் வகுப்பு நான் மெய்யப்பின் தான் பயின்றேன். முதல் மாணவனாக வந்தேன். படிப்பில் இல்லை, சேட்டை இல்லை, ஃபெயில் ஆயிட்டேன். நான் ஓப்பனாக ஒத்துக்கிறேன், ஃபெயில் ஆயிட்டேன். எனக்கு டிசி கொடுத்து அந்த ஸ்கூலில் அனுப்பிச்சு விட்டாங்க. அந்த நேரத்தில் மார்க்கெட் பகுதி, ஆழ்வார்த்தினரோட மார்க்கெட் பகுதியில் நடந்து வந்திருந்த இந்த பள்ளியோட அப்போதைய தலைமை ஆசிரியர் திரு சுப்பிரமணியம் ஐயா அவர்களை எனது தாய் சந்தித்து அவரிடம் கெஞ்சி கூத்தாடி மன்றாடி என் மகனுக்கு எப்படியாவது உங்கள் பள்ளியில் இடம் தாருங்கள் என்று கேட்டார்கள். அவரும் இளவிய மனம் படைத்தவர். ஆகையால் என்னையும் 8ஆம் வகுப்பில் சேர்த்துக் கொண்டார். நானும் சேர்ந்தேன். 8ஆம் வகுப்பில் முதல் மாணவனாக வந்தேன். இந்த முறை சேட்டைகள் அல்ல, படிப்பில். ஆகையால் என்னிடம் இருந்த குறைகளை பெரிதாக எடுக்காமல் எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்தார்கள். 8ஆம் வகுப்பில் நான் முதல் மாணவனாக வந்தேன். அது மட்டுமல்லாமல் இதே மேடையில் முதல் முறையாக நான் பேச்சு போட்டியிலும் பங்கேற்றேன். என்னை என்னுடைய தந்தை ஊக்கப்படுத்தி என்னை பேச அனுப்பி வைத்தார். நான் பேசிய விதத்தை பார்த்து இங்கு இருந்த தமிழாசிரியர் திரு புலவர் சி பரஞ்சோதி ஐயா அவர்கள் என்னிடம் இருந்த ஆர்வத்தை அடையாளம் கண்டு என்னை கொம்பு சீவி பட்டை தீட்டி பல மேடைகளில் என்னை மேடை பேச்சுக்கு அனுப்பி வைத்தார். அவர் அனுப்பி வைத்தபடியே நான் கவிதை போட்டி, கட்டுரை போட்டி, என் பேச்சு போட்டிகளில் பல இடங்களில் பல பரிசுகளை வென்றேன். ஏறத்தாழ 250 இடங்களில் நான் போட்டியில் வெற்றி பெற்று இந்த பள்ளிக்கு நிறைய சுழற்கேடைகளையும் சுழற்கோப்பைகளையும் வாங்கி கொடுத்தேன். 9ஆம் வகுப்பு. ஆனால் பட்டாம்பூச்சி வியப்பாக பார்க்கின்றோம். ஒரு சில ஸ்மார்ட் போனின் விலையை விட அவருடைய ஆண்டு வருமானம் குறைவாக இருக்கும்.
நட்சத்திர ஹோட்டலில் சாப்பிடக்கூடிய பில்லின் தொகையானது ஒரு சில குடும்பங்களுக்கு வருடம் முழுக்க மாதம் முழுக்க தேவைப்படும். இங்கு பகலில் கூட ஏசி ஓடக்கூடிய வீடுகள் இருக்கின்றன, இரவில் விளக்கு இறந்த வீடுகளும் இருக்கின்றன. ஆளே இல்லாத செவ்வாய் கிரகத்திற்கு நாம் ராக்கெட்டை அனுப்புவோம். ஆனால் பேருந்து வசதி இல்லாத கிராமங்கள் பலவும் உள்ளன. உயிரை காக்க வேண்டிய ஆம்புலன்ஸ் சென்று சேரும் நேரத்தை விட பிஸாவை டெலிவரி செய்யும் சேல்ஸ்மேன் சென்று சேரும் நேரம் மிக குறைவாக இருக்கும். இங்கு வயிறு நிறைய வேண்டும் என்று பல பேர் கஷ்டப்படுவார்கள், சிலர் வயிறு குறைய வேண்டும் என்று கஷ்டப்படுவார்கள். விஞ்ஞான வளர்ச்சி வெகு சிறப்பாக இருக்கிறது. இருந்தாலும் காணாமல் போன விமானத்தை இன்னும் தேடிக்கொண்டிருக்கின்றோம். அப்படி இருக்கும்போது கடலில் மட்டும் இதுதான் எல்லை என்பதை எப்படி மீனவன் அறிவான்? ஆனால் அவன் கைது செய்யப்படுகின்றான். இன்னும் விசித்திரமான விஷயம், இங்கே ஒரு திரைப்பட வெளியாகவில்லை என்றால் குறித்த நேரத்தில் அதற்கு வழக்கு ஒன்று கூட்டு ஒரு நாளிலேயே உயர்நீதிமன்றம் தீர்ப்பளிக்கும், இந்த திரைப்படத்தை திரையிடலாம், இதற்கு எந்த தடையும் இல்லை என்று. அந்த திரைப்படத்தை நம்பி ஒரு 1000 பேர் இருக்கலாம். ஆனால் 4 லட்சம் விவசாயிகளும் 40 கோடி மக்களுக்கு தேவைப்படக்கூடிய முக்கிய ஜீவாதார பிரச்சனையான ஒரு தண்ணீர் என்று எடுத்துக்கொள்வோம். அது முல்லைப்பெரியார் அணை என்றாலும் சரி, காவிரி வழக்கு என்றாலும் சரி, இப்படிப்பட்ட வழக்குகள் முடிவடைப்பது என்றால் 40 ஆண்டு காலங்கள் ஆகின்றன உச்சநீதிமன்றத்தில் கூட. இப்படி இந்தியாவில் முரண்பட்ட விஷயங்கள் பல இருக்கின்றன. கனவுமயமான வாழ்க்கை சிலர் நிஜமாகவே வாழ்கிறார்கள், சிலரது வாழ்க்கை வெறும் கனவில் மட்டும்தான் இருக்கிறது.